கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் நான் வாசிக்கிறதான சமயத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் நடந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த உயர்ந்த ஸ்தானங்களில் நடந்த ஒரு மனிதனை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். The book of Genesis chapter 5 verse 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடே கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். உயர்ந்த ஸ்தானத்திலே நடந்த ஒரு மனுஷன், உயர்ந்த ஸ்தானத்தில் நடந்த மனுஷன் என்று இவனை பற்றி நான் சொல்ல காரணம் என்னவென்றால், யார் தேவனோடு கூட நடக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. ஏனோக்கு என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து இங்கே பார்க்கிறோம். தெரிஞ்சது ஒரே ஒரு ஆள், யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He was walking with God. தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்த மனுஷன். அருமையானவர்களே, அதை போல உன்னதமான அனுபவம், உயர்ந்த அனுபவம், உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனோடு கூட நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புகிறீர்களோ இல்லையோ, தேவன் உங்களோடு கூட நடக்க விரும்புகிறார். உங்களோடு கூட ஆண்டவர் சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அற்ப புழுக்கள் போல இருக்கிறதா? அதாவது யாக்கோபு என்னும் பூச்சியே என்று ஆண்டவர் யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து சொல்கிறார். அவ்விதமாய் சாதாரணமான மனுஷர்கள், நாம நினைப்பதற்கு எண்ணப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், அவர் சர்வ உலகத்திலேயும் அவர் வியாபரித்திருக்கிறதான சர்வ சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற மேன்மையான தேவன், உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன், அவர் நம்மோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது மனுஷர்களோடு தேவன் பழக வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா? எனக்கு ஒரு நண்பன் கிடைக்க மாட்டானா? ஆண்டவர் நண்பன் எங்கே தேடுகிறார்? நம்மில் தான் தேடுகிறார். தேவ தூதர்களை அவர் நண்பனாக வைத்துக் கொள்கிறதில்லை. தேவ தூதர்களோடு அவர் சஞ்சரிக்க விரும்பவில்லை. காபிரியலோடு, மிகாவேலோடு, இவர்கள் எல்லாம் அவருக்கு வேலை ஆட்கள், பணிவிடை ஆட்கள். அதாவது வேலை ஆட்களோடு கூட யாரும் நடக்க விரும்ப மாட்டார்கள். வேலை ஆட்களோடு, பணிவிடை ஆட்களோடு கூட அவர்கள் சஞ்சரிக்கிறதை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகளோடு சஞ்சரிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். தூதர்கள் வேலை ஆட்கள், ஆனால் we are the children of God. When we become the children of God, they want to walk with us. நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது, நாம் தேவ ஜனமாக மாறும் பொழுது, தேவ ஜனத்தோடு கூட கர்த்தர் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார், நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட உலாவிக் கொண்டிருந்தார். He was walking with Adam and Eve. ஆதாமோடு ஏவாளோடு கூட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னால்
அவர் நம்மோடு பழக வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில தகுதிகள் தேவை. அவரோடு நடப்பதற்கு முதலாவது தகுதி என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட நடப்பார். அந்நியர்களோடு கூட அவர் நடக்க மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தோடு கூட உறவாட விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நடக்க விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறபடினாலே ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவினாரா? ஏதேன் தோட்டத்தில் உலாவினது போல உங்கள் வீட்டிலே நீங்கள் தேவனோடு நடக்க, தேவன் உங்களோடு கூட நடக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை உண்டு. உங்கள் வீட்டிலே தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீர்களா? நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் யாரோடு அதிகமாக பேசுகிறீர்கள்? யாரோடு அதிகமாக நடக்கிறீர்கள்? யாரோடு அதிகமாக நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள்? எவைகள் உங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கிறது? லகுவாசல்லாம் நமக்கு டிவி இல்லையா? டிவியோடு கூட சஞ்சரிக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆனால் நம்ம பேரை அந்த இடத்துல போட்டோம்னா தேவனோடுங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு என்னென்னா போடலாம். டிவியோடு சஞ்சரிக்கிறேன். இல்லை நம்ம பற்றி தேவன் சாட்சி கொடுப்பார் என்றால் என்ன சாட்சி கொடுப்பார்? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார், அவனை குறித்த சாட்சி. நம்மை குறித்த சாட்சி என்ன? டிவியோடு கூட சஞ்சரிக்கிறோம் என்கிற சாட்சி கர்த்தர் கொடுப்பார். ஃபேஸ்புக்கோடு கூட, ஃபேஸ்புக்கில் ஆட்களோடு கூட சஞ்சரிக்கிறோம் என்கிற சாட்சி நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது நல்ல சாட்சி அல்ல. ஃபோன் வைத்துக்கொண்டு ஃபோனில் சஞ்சரிக்கிறோம். தேவன் இருக்கிற இடத்துல வேறு எதுவோ அது என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை அது திசை திருப்பி விட்டது. தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி இந்த உலகத்திலே பல காரியங்கள் நம்மை தடை செய்து தூரமாய் வைத்திருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நாம் நடக்க வேண்டிய அந்த உன்னத ஸ்தானத்திலிருந்து நாம் எங்கே இறங்கி இருக்கிறோம்? பாதாளத்தில் இறங்கிவிட்டோம். நம்ம உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமான மனுஷரை போல நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறீங்க? கர்த்தரோடு கூட நடப்பது, தேவனோடு கூட நம்ம ஜீவிப்பது தான் உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறது. லிவிங் இன் ஹோலினஸ், பரிசுத்தத்தில் நடப்பது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதுதான் உயர்ந்த ஸ்தானம். ஹல்லேலூயா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கிறதுல யாரும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை டிகிரி உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பது அது உயர்ந்த ஸ்தானம் அல்ல. அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறதில்லை. உங்களுக்கு அது உயர்ந்த ஸ்தானமாக தேவன் அவர் கருதுவது என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்வது, அவருக்கு பிரியமாய் வாழ்வது. பரிசுத்தமாக பிரியமாக எந்த ஒரு மனுஷன் அவன் ஜீவிக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் உயர்ந்த ஸ்தானத்திலே ஜீவிக்கிறவன். இதை ஏனோக்கை பற்றி எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எபிரேயக்காரன் விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக அவருக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக அவன் சாட்சி பெற்றான். அவன் காணப்படாமற் போனான். கர்த்தர் அவன் எடுத்துக்கொண்டார். அதுக்கு முன்பதாக அவன் சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். கர்த்தருக்கு பிரியமானவன்கிற சாட்சியை நம்ம பெறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்தவான்கள்ங்கிற பெயரை நம்ம பெறணும். பரிசுத்தவான்கள் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்கள் தான் உயர்ந்த ஸ்தானத்திலே நடக்கிறவர்கள். சிலர் வைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்பட்டு விடுகிறதை பார்க்கிறோம். யார் தள்ளப்பட்டது? லோஸ் கேரூப் என்று காப்பாற்றுவதற்காக கர்த்தர் வைத்திருந்ததானே அவனை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அங்கிருந்து அவனை கீழே தள்ளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் தள்ளினார். காரணம் என்ன? பெருமைதான் காரணம். எந்த ஒரு மனுஷன் பெருமை உள்ளவனாக மாறுகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவதற்கு பதிலாக தாழ்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
பிசாசாய் மாறி போனது காரணம் அதுதான். எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமை வருகிறதோ அவன் பிசாசாகவே மாறிவிடுவான். பிசாசுன்னு அதுதான் சொல்லுவாங்களே, போ பிசாசு மனுஷரை பார்த்து சில சமயத்தில் சொல்லுகிறார்கள். இயேசுவே சொன்னார், பேதுரு பார்த்து அப்பாலை போ சாத்தானே என்றால் அவனை சாத்தான் என்று சொல்லவில்லை, அவனுக்குள்ளே சாத்தானுடைய தன்மை இருந்தது. ஆகவே பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் நேபுகாத்நேச்சார் ராஜாவை அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து என்ன செய்தார்? தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாடு புல் மேய்கிறது போல அவன் மேய நேரிட்டவன். மாட்டை போல அவன் புல் மேய்ந்தான். மழையிலும் வெயிலிலும் பனியிலும் அவன் தலை நனைந்தது, அவன் சரீரம் நனைந்தது. அவன் பைத்தியக்காரனாக மாற்றப்பட்டான். அதுதான் அதனுடைய அர்த்தம். He became a madman. அதாவது ஒரு பைத்தியக்காரனாக அவன் மாறிவிட்டான். நம்ம எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்மை ஒரே நிமிடத்தில் நம்மை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? தாழ்த்த முடியும். நான் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போமாக. நான் என்கிற சுயநலம் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் செய்தேன் என்கிறது அல்ல, நாங்கள் செய்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா எங்கேயுமே நான் என்கிறத பார்க்கவே முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் ஒரு மேன்மை என்னவென்றால் we, எங்கு பார்த்தா நாங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலையும் நான் என்று சொல்ல மாட்டார், நாங்கள் என்று சொல்லுவார். எந்த காரியத்தை நீங்கள் சாதித்தாலும் அதை நீங்கள் தனியாக சாதிக்க முடியாது, செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. இந்த ஊழியத்தில் நான் இதை செய்தேன் என்று நான் சொல்லிக்கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. நான் என்கிற அகங்காரம் எந்த மந்திரிக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனுக்கு வந்தாலும் சரி, கர்த்தர் அவனை மாட்டை போல புல்லை மேயும்படி தள்ளிவிடுவார். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் நான் செய்தேன், அது எனக்கு மகிமை என்று நினைக்கக்கூடாது. அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக பாஸ்டர்ஸ்களுக்கு அதனுடைய பாராட்டுதலை கொடுத்தாலும் அவர்கள் அல்ல, அவர்கள் மாத்திரம் அல்ல, சபையிலே எவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், என்னென்ன வேலைகள் நடக்கிறது, கர்த்தர் சபையை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்றால் இந்த சபையை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு எந்த அருகதையும் இல்லை. இந்த சபை நடப்பதற்கு இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். The credit goes to each and every person. பாட்டு பாடுகிறவர்களுக்கு பங்கு உண்டு, இசைவாசிகளுக்கு பங்கு உண்டு, அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே சகோதரன் அவருக்கு பங்கு உண்டு, இங்கே வேலை செய்கிறவர்களுக்கு பங்குண்டு, இங்கே பெருக்கிறவர்களுக்கு பங்குண்டு, துடைக்கிறவர்களுக்கு பங்குண்டு, இருக்கைகளை போடுகிறவர்களுக்கு பங்குண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கு பங்குண்டு, ஜெபக்குறை நடத்துகிறவர்களுக்கு பங்குண்டு, ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்கள் உண்டு, காணிக்கை செலுத்துகிற மக்கள் உண்டு, இன்னும் எத்தனையோ பல காரியங்கள். முன்னாள் ரிசப்ஷனில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், வரவேற்பு செய்கிறவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். அலுவலகத்துடைய ஸ்டாஃபாக இருக்கிறவர்கள் சகலரும் சேர்ந்துதான் இந்த ஊழியம் நடக்கிறது. ஆகவே நாங்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டுமே தவிர இதில் நான் செய்தேன் என்று ஒருபோதும் இதனுடைய அந்த புகழை நான் திருடி கொள்ளக்கூடாது, அந்த மேன்மை நான் திருடி கொள்ளக்கூடாது. இட்ஸ் எ நெட்வொர்க். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே என்ன நடந்திருந்தாலும் சரி, அதற்குரிய மகிமை கனம் எல்லாம் கர்த்தருக்கு போய் சேரணும். என்ன நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் நடந்திருந்தாலும் அது மனுஷனுக்கு நாம் கொடுக்கவே கூடாது. தேவனுக்கு மகிமை செலுத்தாது அப்படின்னாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுவுழுத்து செத்தான் என்று ஏரோதை பற்றி சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை செலுத்தாதவர்களை கர்த்தர் அடிப்பார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஞாயிற்றுக்கிழமையில வருவது பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இல்லை, கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாலே நாம் பிரதானமாய் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் அல்ல பிரதானம், நம்முடைய வாழ்க்கையிலே செய்தி கேட்பதல்ல பிரதானம், நம்முடைய வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் பிரதானமாக இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துதியும் ஸ்தோத்திரமும் இங்கே பிரதானமாக இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உலாவுவார். யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ, யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். காலையில் எழும்பி என்ன செய்கிற? ஆண்டவரே இன்னைக்கு முழுசு எனக்கு காத்துக்கொள்ளுங்க. அவர் வேலைக்காரரா என்ன? அவர் கமெண்ட் பண்றதுக்கு அவர் போலீஸ்காரரா?
அவர் என்ன இராணுவத்தில் மந்திரியா? இல்லை, அவர் தேவாதி தேவர், அவர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. கால் எழும்பி என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கால் எழும்பி பாடுகிற பாட்டு தேவனை துதிக்கிற பாட்டாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிற பாட்டாக அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள் தேவனை துதிக்கிற பாட்டாக இருக்க வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அசைவாடுவார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் அசைவாடினது போல உங்கள் மத்தியிலையும் உங்க வீட்டிலையும் ஆண்டவர் அசைவாட வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்க? அவர் உங்க வீட்டில் அசைவாடணும்னு சொன்னார், அவர் நம்முடைய சபையில் அசைவாட வேண்டும் என்றால், அவர் நம்முடைய தேசத்தில் அசைவாட வேண்டும் என்று சொன்னால், we must keep the commandments of God. தேவனுடைய கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கை கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா கர்த்தர் தூக்கி வீசிடுவார். ஆதாமிட்டு சொன்னார், ஏவாள்கிட்ட சொன்னார், இந்த மரத்தின் கனி என்ன செய்யாதே, புசிக்காதே, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஏன்னா பிழைப்பாய் என்று சொல்றதுக்கும் சாவாய் என்று சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. சபையில் எப்பவுமே நீ பிழைப்பாய் 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 ஆசீர்வதிக்கப்படுவாய் ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடுவான். ஆதாமுடைய சந்ததியிலே காயினுடைய சந்ததியை போல மாறி போவார்கள். அப்படி அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் நம்முடைய செவிகள் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி வாசிக்க வேண்டுமே தவிர அவர் என்ன செய்வார் என்கிறதை தேடி வாசிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. வழி நம்ம வழியில கர்த்தரை கொண்டு வரக்கூடாது. நம்முடைய வழியில கர்த்தர் வரமாட்டார். அவர் வழிக்கில நம்ம நடந்தாதான் நம்ம நடக்க முடியும். ஆண்டவரே, நான் நல்ல ரோடு போட்டு இந்த பக்கமாக நடந்து போகல, கொஞ்சம் அகலமாக இருக்கு, வாங்க இயேசுவே, அகலமான ரோட்டில் ஹைவேல போவோம். ஆண்டவர் ஹைவேல போக வரமாட்டார். அவர் சொல்லார், இடுக்கமும் நெருக்கமான வழி, விசாலமான வழி. எங்கே போகிற வழி? நரகத்துக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி. கேட்டின் வழிக்கு ஆண்டவரை அழைத்தால் அவர் வரமாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், என் வழிகள் உன் வழி, அதாவது உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள். ஆமா, அவர் நினைவுக்கு நம்ம வரணுமே தவிர நம்ம நினைவுக்கு அவரை கொண்டு வரக்கூடாது. ஆண்டவரே, ரொம்ப நல்லா சூப்பரா தெரியுது, நீர் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில வேலைகளை நம்ம ஒரு நாளில் முடிக்க வேண்டியதை 100 நாளாலாம் வேலை முடிக்க முடியாது. சுத்த வச்சிருவார். சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? சுற்றி நடக்க பண்ணினார். தேவனுடைய சித்தத்தில் உன்னை கொண்டு வருகிறது வரையிலையும் சுத்தி 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 வர பண்ணுவார். ஆனால் அவர் உன் வழிக்கு வரமாட்டார். சுத்தி சுற்றி வந்தவர்கள் ஒருவரும் என்ன செய்யவில்லை? கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. கானானில் பிரவேசிக்க தகுதியானவர்கள் தேவனோடு எப்பொழுது நீங்கள் நடப்பீர்களோ, எப்பொழுது தேவனோடு கூட சஞ்சரிப்பீர்களோ, எப்பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிற தலைமுறை வருகிறதோ அவர்கள் கானானை சுதந்தரிப்பார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்கள் வழிகள் கர்த்தருக்கு ஏற்ற வழிகள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய அழிவை பார்க்கிற பிள்ளைகள், நம்முடைய அழிவை பார்த்து பிள்ளைகள் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய வழியிலே நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை கானானிலே சேர்த்துக் கொள்வார். கானான் என்றால் உயர்ந்த ஸ்தலம், செழிப்புள்ள இடம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக கர்த்தர் நடத்துகிற பாதை என்ன? வனாந்திரத்தின் பாதை. தேவன் நடத்துகிற வழி என்ன? செங்கடலின் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். செங்கடல் வழியாய் நடப்பது ஷார்ட்கட் கிடையாது. நம்ம அநேக நினைக்கிற ஷார்ட்கட்டாக நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். ஆலயத்திலே நீ நடப்பதற்கென்று கர்த்தர் வழியை நியமித்திருக்கிறார். தேவனுடைய சபையில எப்படி நடக்க வேண்டும், எப்படி தேவனுடைய சபைக்கு வர வேண்டும், எப்படி என்ன காரியங்களை நீ செய்யணும், கணக்கு கேட்கிறவர் கர்த்தர். ஏன் இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரல? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல? ஏன் கர்த்தர் நடத்தவில்லை? தேவனோடு நடக்காமல் கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். If you don't walk with God, He won't lead you.
He won't give his high guidance. அவருடைய வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். அவர் உங்களை நடத்த மாட்டார். அவருடைய பாதைகளை உங்களுக்கு காட்ட மாட்டார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் நான் உன்னை என்ன செய்வேன், பூமியிலே உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உபாகம் 28 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பார் என்றால் என்றைக்கும் அங்கே நீங்கள் குடியிருக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். நீ வானத்திலே நீ நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளே போய் குடியிருந்தாலும் அங்கே நான் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லை 1 கோடி பேங்க்ல போட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், என்னென்ன நீங்க பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட நடக்கவில்லை என்ற, நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்கவில்லை என்றால், தேவனோடு சஞ்சரிக்காத நபர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவர் விழச் செய்வார், வெளியே தள்ளுவார். தேவனுடைய சிலாக்கியங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, அபிஷேகம் எல்லாவற்றையும் இழந்த மக்களாய் நாம் நிர்வாணிகளாய் துரத்தப்படுவோம். அதை நாம் மறந்து போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த இடுக்கமான வாசலை பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதை, பாடுகளின் பாதை, கஷ்டத்தின் பாதை. எல்லாருக்கும் பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தில் பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொருடைய சகோதரர்களுடைய பாடுகள், பிரச்சனைகளை கேட்கும் பொழுது எதெல்லாம் எத்தனை பிரச்சனைகளை கேட்கறதுனே தெரியல, எத்தனை பிரச்சனைகளை காதில் போட்டுக்கொள்கிறதுன்னு தெரியவில்லை. அருமையானவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டா லகுவா பிரச்சனைகளை தீர்த்துடலாம். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா போதும், சிம்பிள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதை செஞ்சோம்னா நிச்சயமாக நாம தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருடைய பாரத்தையும் ஒரு ஆளுடைய தலையில போற்றக்கூடாது. நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், ஒழுங்குகளை கர்த்தர் அன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்தது போல கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவைகள் எல்லாவற்றையும் நம்ம கவனமாய் கவனித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். எதை புசிக்கக்கூடாதோ அதை புசிக்கக்கூடாது, எவைகளை நாம் செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது, எவைகளை உடுத்தக்கூடாது, எவைகளை பேசக்கூடாதவைகளை பேசக்கூடாது, எங்கே போகக்கூடாது அங்கு போகக்கூடாது, எதை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் புசிக்காதேன்னு சொன்னதோடு கூட விட்டு விடவில்லை. ஆண்டவர் சொன்னார், என்ன செய், நீ பண்படுத்து, நீ காக்க வேண்டும், நீ பண்படுத்த வேண்டும் என்று சொன்னது போல நாம் செய்யக்கூடாது என்று சொன்னவைகளை செய்யக்கூடாது. 10 கட்டளைகள் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. வேதாகமத்தில் அவருடைய நீதிகள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்கிறது, அவருடைய சாட்சிகள் இருக்கிறது, அவருடைய கற்பனைகள் இருக்கிறது, அவருடைய கட்டளைகள் இருக்கிறது. அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய சாட்சிகள், இவை எல்லாவற்றையும், அவருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் புறம்பே தள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், ஏனோக்கு அவன் என்ன செய்தான், 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was walking with God 300 years. 300 வருடம் ஆண்டவரோடு நடந்தான். மொத்தம் அவனுடைய ஆயுசு நாட்களை பாருங்கள். அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பதற்கு அதற்கும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவன் அவனோடு சஞ்சரிப்பதற்கு கல்யாணம் ஒரு தடை அல்ல, கல்யாணம் பாவம் அல்ல. கல்யாணம் பாவம் நினைச்சிட்டாலே பூலோகமே இல்லை. தேவன் நியமித்த ஒரு ஆசீர்வாதமான இல்லற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய நாளை மேன்மையாக நினைப்பாய் என்றால் ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி உன்னை கர்த்தர் என்ன உச்சிதமான கோதுமையினாலே போஷிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. எதை பற்றி சொல்லியிருக்கு? உபவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது.
58 அதிகாரம் உபவாசத்தை பற்றியதான அதிகாரம். ஆகவே கேஷுவல் லீவ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கல்யாண வீடுகளுக்கு போகாதுங்க. கேஷுவல் லீவ் 10 இல்லை, ஞாயிற்றுக்கிழமை 52 வாரம் இருக்குது. 52 வாரத்தில் பாதி வாரங்கள் கல்யாண வாரம், கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலிலிருந்து சாயங்காலம் வரை கொரட்டை போட்டு தூங்குறதுக்கு அல்ல, காலில் இருந்து அத்தனை ஆராதனைகள் 2 ஆராதனை கலந்துக்குங்க. ஒரு ஆராதனை ஆராதிக்கணும், இன்னொரு ஆராதனை ஊழியம் செய்யணும். சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், இன்னொரு காரியத்தை செய்யலாம், அதை ஒன்று செய்யணும், வாலண்டியர் வேலை செய்யலாம். ஏதோ கடமைக்காக ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போனோம், ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தது மாதிரி வந்துட்டு போகிறவங்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அல்ல இந்த வார்த்தை. கர்த்தருடைய பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் நீ காத்துக்கொள்ள வேணும். பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தரை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கும் கவனமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முன்காலங்களில் போலலாம் இப்போ நான் உபவாசிக்க முடிகிறது இல்லை. காரணம் டெய்லி சாப்பிட்றதே உபவாசம் மாதிரி தான். அதனால் அதிகமாக நான் இப்போ உபவாசிக்கிறது இல்லை. சரீர சில பலவீனங்கள் நிமித்தமாக உபவாசிக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளவோ உபவாசம் பண்ணியிருக்கிறோம். 40 நாளெல்லாம் பல 40 நாட்கள் 21 நாட்கள் முழுவதுமாக 3 நேரம் தொடர் உபவாசங்கள். இந்த சபையை நமக்கு ஆலயம் இந்த இடத்துல கட்டுறதுக்கு முன்னால், இடம் வாங்குறதுக்கு முன்னால், அங்கம்மாள் காலனியில் வீட்டுக்குள்ளால 40 நாட்கள் உபவாசம், தொடர் உபவாசம். விசுவாசிகள் அங்கே உட்கார்ந்து ஜெபித்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்களா? அதான் 2-3 பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. அந்த ஜெபத்தின் பலனாகத்தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். சேலத்தில் அநேகருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு 150 பிள்ளைகள், சுமார் 150 பிள்ளைகள் இங்கே SFC கேம்ப் தங்கி இங்கே 3 நாட்கள் இருந்தார்கள். கொஞ்சம் நமக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர்ஸ் பலர் இங்கேயே தங்கியிருந்தாங்க, சிலர் நம்முடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கினாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கே வச்சாலும் இவ்வளவு மகிமையாக இல்லை, இவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை, இது ஒரு ஆசீர்வாதமான இடமாக எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சேலத்தில் 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நடத்துறதுல. எத்தனை பேர் BBSக்கு அனுப்புனீங்க உங்கள் பிள்ளைங்களை? பின்னால் சண்டே ஸ்கூலில் எத்தனை பிள்ளைகள் படித்து சிலர் டாக்டர்ஸ் ஆகிருக்கிறாங்க, சில என்ஜினியர்ஸ். எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை என்ஜினியர்ஸுகள். காலைல ஒரு சர்வீஸில் ஒரு தம்பி உட்கார்ந்துருந்தார், சில டைம் இங்கே வருவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து பேசுகிறார், லீகல் ப்ராப்ளம் விஷயமாக ஒரு அட்வொகேட் வேணும்னு கேட்கும்போது அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நான் அவர்கிட்ட ரொம்ப பவ்யமாக அட்வொகேட்டிட்ட பேசியிருந்தேன். பாஸ்டர், நான் அவங்க சண்டே ஸ்கூலில் படித்த தம்பின்னா, சண்டே ஸ்கூலில் படித்தவங்கள பெரிய பெரிய அட்வொகேட்டுகள், பெரிய டாக்டர்ஸுகள், பெரிய பெரிய ஆட்களாக கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாத பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் நடக்க பண்ண மாட்டார். எழுதி வச்சுக்கிங்க. அவர் பிள்ளை ஆண்டவர் ஆராதிக்கிறது, அவங்க அம்மா எடுத்து வச்சுருக்காங்க, அந்த பிள்ளை ஆராதிக்கிறா. எத்தனை வயசு? 2, 1.5 வயசு. 1.5 வயசு. அந்த 1.5 வயசுன்னு சொல்லி அதான் எனக்கு தெரியுது, அது என் பேத்தி தான், வேறு யாரும் இல்லை. அம்மா எடுத்து வச்சுருக்க ஆராதனையில் அவங்க அம்மா வச்சுருக்காங்க. அவர் 2 கையும் வைத்து நல்லா ஆராதிக்கிறா. 1.5 வயசு ஆராதிக்கிறப்பார். என் 2 பிள்ளைகளும் அப்படி தான் சண்டே ஸ்கூலில் படித்தாங்க, விளையாடிட்டு நடக்க மாட்டாங்க. அவங்க சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாங்க, சபையில் ஆராதனை இருந்தாங்க, ஆண்டவரோட உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும்படி செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கணும், உங்கள் பிள்ளைங்க ஆராதிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் ஏறி இருக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை என்பது தேவை. யூ மஸ்ட் ஹாவ் எ லைஃப் ஆஃப் டெடிகேஷன். அதாவது ஒரு அர்ப்பணிப்பு. ஆங்கிலத்தில் கான்சிக்ரேஷன் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்ட சரியான வார்த்தை. அர்ப்பணிப்பு. பிரதிஷ்டைங்கிற வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அது ஒரு 10 இடங்களில் தான் பைபிளில் சொல்லி இருக்கிறது. ஏன் இந்த பிரதிஷ்டைங்கிறது நான் இங்கே சொல்கிறேன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோமே. ஏனோக்கு
என்றால் அவருடைய பொருள் பிரதிஷ்டை என்று பொருள். ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை என்று அர்த்தம். ஆகவே அவனுடைய பெயருக்கு ஏற்றபடியாகவே அவன் பிரதிஷ்டை உள்ளவனாக இருந்தான். ஒருவேளை நமக்கு பெயர் வித்தியாசமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற மக்கள் நம்மை பிரதிஷ்டை என்று அழைக்க வேண்டும். அல்லேலூயா. பிரதிஷ்டை நம்மிடத்தில் இருக்கிறதை பார்க்கிற மக்கள் நம்மை பார்த்து ஏனோக்கு என்று அழைப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒரு வீட்டு வேலை செஞ்சாலும் அந்த செய்கிற வேலையை பார்க்கிற ஆட்கள் உங்களை ஏனோக்கு என்று அழைக்க வேண்டும். நீங்கள் அலுவலகத்தில் செய்கிற வேலையை பார்க்கிறதான உங்கள் அதிகாரி உங்களை ஏனோக்கு என்று அழைக்க வேண்டும். சபையில் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்தாலும் உங்களுடைய ஊழியத்தை பார்க்கிறவர்கள் ஏனோக்கு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும். ஏனோக்கை பற்றி சாட்சி கொடுத்தது போல உங்கள் பிரதிஷ்டையை கர்த்தர் பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாத்திராகமத்தில் 28 அதிகாரம் 41 வசனத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான ஆசாரியர்கள் அவளுக்கு உடை விசேஷமாய் கொடுக்கப்பட்டது. உடையிலே நாம் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? பிரதிஷ்டை உள்ளவளா இருக்க வேண்டும். வெளி தோற்றத்திலே நம்ம பிரதிஷ்டை காட்ட வேண்டும். நம்ம உடுக்கிற உடையிலேயே பிரதிஷ்டையை நம்ம காட்டு. இதுதான் உடுப்பேன், இதுதான் நான் உடுப்பேன், இதுதான் நான் சாப்பிடுவேன். யோவான் ஸ்நாபகன் ஒட்டமயிர் உடையை தரித்து கொண்டு ஊழியம் செய்தான். பிரதிஷ்டை. பாஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய உடையை பற்றி ஒரு பிரதிஷ்டை நமக்கு வேணும். விசுவாசிகளாக இருந்தாலும் உடையை பற்றி பிரதிஷ்டை வேணும். அதே போல 29வது அதிகாரத்தில் 35 வசனத்தில் படிக்கும் பொழுது சமயத்தில் நேரத்தில் பிரதிஷ்டை. ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் என்றால் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளை குறிக்கும். நேரத்தில் பிரதிஷ்டை. இன் டைம். ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு டைம் சொன்னீங்க, அந்த டைமை போய் நிற்கணும். ஆராதனைக்கு வர்றதா இருந்தால் சரியான நேரத்துக்கு வரணும். அதுதான் பிரதிஷ்டை. எப்போ வேணா வரும் அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தை ஏறி இருக்க பண்ணவே மாட்டார். நம்பர் 3 லேவியராகமம் 16:32 வாசிக்கும் பொழுது உங்கள் ஊழியத்தில் உங்கள் வேலையில் பிரதிஷ்டை, உங்கள் வேலையில் பிரதிஷ்டை இருக்க வேண்டும். எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் பிரதிஷ்டை என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கென்று நீங்கள் அதை புனிதமாக செய்ய வேண்டும். ஆமென். அது புனிதமாக நினைத்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், குடும்பம்னா புனிதம். கல்யாணம் ஆன ஒரு பாடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும். கல்யாணத்து அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்காது. கல்யாணத்து அன்னைக்கு ஒரு நாள் தான் கொண்டாட்டம், அப்புறம் எல்லாம் திண்டாட்டம் தான். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு கொண்டாட்டம். ஆமென். ஒருத்தர் புரிஞ்சு அதுக்கு பிறகு அது என்ன லைஃபை என்ஜாய் பண்ணணும். ஒருத்தர் சொன்னார், அவங்க மியூசிக் கிளாஸுக்கு போய் ரெண்டே அந்த இசையில் 2 கட்டையை கற்றுக்கிட்டா போதுமா, வாழ்க்கை சரியாயிடுமா? வாழ்க்கை சரியாகிறதுக்கு மியூசிக் கிளாஸுக்கு போய் அதில் ஃபுல்லாக படிக்கணும், கொஞ்சம் படித்த போது 2 கற்றுக்கிட்டா போதுமா? மியூசிக் கிளாஸுக்கு போனால் கர்நாடிக் மியூசிக்கில் சரிகமா பதனிசா அப்படின்னு 8 கட்டை உண்டு. அதில் 2 கட்டை தெரிஞ்சா போதும். என்ன தெரியுமா? சரி சாரி அப்படி 2 தெரிஞ்சாச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே வராதான். புரியலையா? எது கேட்டாலும் சரிங்க, வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம். அதுக்கு மேலே இதை மிஞ்சி வந்தால் சாரின்னு சொல்லுங்க, பிரச்சனை தீந்துடும். வாழ்க்கையில் பிரச்சனையே வராதான். உங்கள் முகத்தை பார்த்து அவ்வளோ சீரியஸாக இருக்கீங்களே. இதையும் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை தீரலை, நாங்கள் அதை எப்போவோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? செபிங்க, உபவாசம் பண்ணி செபிங்க. அது யாரும் டிவோர்ஸுக்காக வந்து நிற்காதங்க. ஆமென். அல்லேலூயா. சரி சொல்லவும் சாரி சொல்லவும் கற்றுக்குங்க. ஏனோக்கு 300 வருஷம் வாழ்ந்தான். யாரோட வாழ்ந்தான்? அந்த மாதிரி என் மனைவி பற்றி சொல்லலை. தேவனோட சஞ்சரித்த மனைவி இல்லையா தெரியாது, பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு மனைவியோடு கூட அவன் சஞ்சரித்தான். So he was taken up. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணாமல் போனான். he was translated, he was transformed. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அருகில் போனோமா, குடும்பமாக இருங்க. குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு அப்புறமா வருகைக்கு போக முடியாது.
உயர்ந்த ஸ்தானத்தில் உங்க குடும்பத்தை கர்த்தர் வைக்க மாட்டார். புருஷனோடு இருக்கிறவங்க புருஷனோடு வாழணும், மனைவியோடு இருக்கிறவங்க மனைவியோடு என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. புருஷன் நல்லா இல்லை, மனைவி நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறனால வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஆமென். பாலும் தேனும் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தாரே, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை கொடுத்தாரே, அங்கே என்ன போன உடனே பாலும் தேனுமா ஓடிச்சது? இல்லை. அங்கே போய் இவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். முள்ளுக்காடாக இருந்தது. அங்கே கானானியர் இருந்தார்கள், 7 ஜாதிகள் இருந்தது. அதெல்லாத்தையும் துரத்த வேண்டிய வேலை இருந்துச்சு. 7 பிசாசு உன் மனைவிக்குள்ள இருக்கு, அதை துரத்துற வேலை உன் வேலை. உன் கணவனுக்குள்ள 7 பிசாசு இருக்கும், அதை துரத்த வேண்டிய உன்னுடைய வேலை. உபவாசம் பண்ணி முழங்கால் பண்ணி துரத்து. ரெடிமேடாக எல்லாம் கிடைக்காது, ஷர்ட்டு கிடைக்கிற மாதிரி, பேண்ட் கிடைக்கிற மாதிரி. அவங்க அப்பா சரியாக வளர்த்து வைக்கல, உங்கள் அம்மா சரியாக வளர்த்தல, சொல்ல வேண்டாம். உன் கையில் தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உன் வேலை பண்படுத்த வேண்டிய வேலை, உன் வேலை உருவாக்க வேண்டிய, நல்ல மனைவியாக உருவாக்க வேண்டிய வேலை கணவனுடைய வேலை, நல்ல கணவனாய் உருவாக்க வேண்டிய வேலை மனைவியுடைய வேலை, நல்ல பிள்ளைகளாய் உருவாக்க வேண்டிய வேலை பெற்றோருடைய வேலை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? என் குடும்பத்தில் என்ன வந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக வாழ தேவன் கிருபை தரணும்னு கேளுங்க, ஆண்டோட கேளுங்க. கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஒழுங்கா ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கணும். ஆமென். கர்த்தர் வகுத்த வழிகளை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை உள்ள மக்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமயம் எல்லாரும் எழுப்பி போவா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் கண்களை மூடி வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாய் சொல்லுங்க, நான் பிரதிஷ்டை செய்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன். ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறது போல உங்கள் சரீரத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்கள் நாவுகளை பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்கள் கைகளை பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்கள் கால்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்கள் கண்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். குடும்பத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். வேலையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறான். உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேவனுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குவார். உன்னை உயர்ந்த ஸ்தானங்களை நடக்கும்படி கர்த்தர் செய்வார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனோடு நீ சஞ்சரிக்கும்படியான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Glory, 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 glory to God. Thank you Lord. Thank you Jesus. உண்மையாகவே ஒப்பு கொடுக்கிறார்கள். நல்ல கைகளை வைத்து நீங்களாகவே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். தனித்தனியாக ஜெபியுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ண, கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று முதலாவது நல்ல கை வைத்து நாட்கள் சொல்லுங்க. என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் இந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரக்கூடாது. என் வாழ்க்கையிலே தோல்வி வந்துவிடக்கூடாது. என் குடும்பம் உடைந்து போகக்கூடாது. என் தொழிலில் ஆண்டவரை வீழ்ச்சி வரக்கூடாது. என் ஸ்தானத்தை விட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல வாயை திறந்து ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய கிருபைக்காய் கெஞ்சுங்கள். ஆண்டவரே, நானாகவே வந்திருக்கிறேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒரு பாவியாகிய என்னை நீர் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல குடும்பத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கணவனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மனைவியை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சபையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர்களை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வஸ்திரங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வாகனங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Glory, 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 glory to God. நாங்கள் எங்களை முழுமையாக உரைகளை குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாய் உம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எங்களை மாற்றும் அப்பா. யோசேப்பை போல எங்களுக்கு அர்ப்பணிப்பை தரணும், பிரதிஷ்டையை தரணும்.
நோவாவை போல எங்களுக்கு பிரதிஷ்டை தரணும். யோசேப்பை போல உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கணும். நோவாவை போல உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க உதவி செய்யுங்க. ஆபிரகாமை போல உம்மோடு சஞ்சரிக்க உதவி செய்யுங்க. தானியேலை போல உம்மோடு சஞ்சரிக்க முடிய உதவி செய்யும். ஏனோக்கை போல சஞ்சரித்து சாட்சி பெற்ற நிலைமையில எடுத்துக்கொள்ளப்படும்படியான அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மரியாளை போல வாழ்க்கையை தருவீராகப்பா. உம்மோடு சஞ்சரிக்கிற பெண்களை இந்த சபையில எழுப்புவீராக. உம்மோடு சஞ்சரிக்கிறதான கணவன்மாரை எழுப்புங்க, மனைவிமாரை எழுப்புங்க, பிள்ளைகளை எழுப்புங்க, ஊழியர்களை எழுப்புங்க, தலைவர்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாறி உம்முடைய வருகையில் கைவிடப்படாமல் மர்மமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பீராக. தகப்பனே, ஒருவரும் வீழ்ந்து போகக்கூடாது. ஒருவரும் ஆண்டவரே நேபுகாத்நேச்சர் ராஜாவை போல தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஒருவரும் ஆண்டவரே அந்த கேருவை போல தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஒருவரும் ஆதாம் ஏவாளை போல புறம்பாக்கப்பட்டு விடக்கூடாது. தேவ கிருபை தாங்குவதாக, தேவ கிருபை தாங்குவதாக. உம்முடைய அன்பினால ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிலைநிறுத்தும், காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு தங்கள் பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய வசனங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய வழிகளை நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எச்சரிப்போடு வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களிடம் கூட என்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.